ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு நிறைய பேர் வேணும். நிறைய பேர் காரணமாக இருப்பாங்க. மேரேஜ் புரோக்கர்லேருந்து, தாய் தாப்பனார்லேருந்து, சம்மந்திகள்லேருந்து, விருந்து செய்கிறவர்லேருந்து, மணவர டெக்கரேஷன் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கல்யாணம் தடையாகிறதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அதுக்கு அதே மாதிரி நிறைய காரணங்கள் வந்து ஜாதகத்துலேயும் இந்த கல்யாணம் தடையாகிறதுக்கு இருக்கும். அவங்களுக்கு தான் லேட் மேரேஜ். அதில் ஒன்று நம்ம இப்போ பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக ஜாதகத்தை பார்த்ததும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தடு. பொண்ணோட ஜாதகமாக இருந்தாலும் ஆணுடைய ஜாதகமாக இருந்தாலும் செவ்வாய் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த செவ்வாய்க்கு அடுத்த கட்டம் அல்லது செவ்வாய்க்கு ஒரு 4 கட்டம் தள்ளி இருந்தாலும் சரி, சந்திரன், புதன், சனி, ராகு, கேது இந்த கிரகங்களில் ஏதாவது ஒன்று இருக்குது, இல்லை 2-3 கிரகம் சேர்ந்துருக்குது. இப்படி இருந்ததுன்னா செவ்வாய் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வரையில. இப்போ மேசத்தில் செவ்வாய் இருக்குன்னா சிம்மத்தில் சனி இருக்காருன்னு வைங்களேன். அப்போ அப்படியே மூவ் பண்ணிட்டே வந்தால் இடையில எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. சிம்மத்தில் வந்து சனி வருது அப்படின்னா முதல்ல செவ்வாய் சனியை சந்திக்கிறார். இது மாதிரி முதல்ல ராகுவை சந்திச்சா, கேதுவை சந்திச்சா, புதனை சந்திச்சா, சந்திரனை சந்திச்சா அந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் லேட் ஆகும். ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் கல்யாணம் காலதாமதமாகும். அதை வந்து தடுக்க முடியாது. சரி, அப்போ இது வந்து நாடி ஜோதிடத்தின்படி நமக்கு நடக்கிற தசை புத்தி அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. இதை அப்படி ஜாதகத்தை அப்படி எடுத்து பார்த்ததுமே அப்படி சிம்பிளாக டக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்?